தற்போது அதிமுக அம்மானியின் மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை பேசி வருகிறார். அவரோட பேசி என்ன முடிவு என்று சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பட் ரொம்ப நாட்களாகவே இது ஏற்கனவே பல மாதங்களாவது மாதிரி இது தொடர்ந்து மீட் பண்ணுறீங்க, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. நம்ம முயற்சி பண்ணுறது தானே. நம்ம என்ன தமிழ்நாட்டுக்கு வேணுமோ நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக, ஏனென்றால் இந்த கல்வியானது கன்கரண்ட் லிஸ்ட் இருப்பதன் காரணமாக தமிழகத்திற்கும் அதற்கும் உரிமை இருக்கிறது. சட்டமன்றத்தில் அதற்காக தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலமாக மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது பல்வேறு துறைகளே அமைச்சர்களும் சென்று வந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக இப்பொழுது ராஜ்நாத் சிங் அவருடைய உள்துறை அமைச்சருக்கு வர இருக்கிறது. இன்று அவர் செயலாளர் இங்கு இல்லை காரணமாக வெளியில் சென்றிருப்பதன் காரணமாக வந்த பிறகு அவருடன் பேசி முடிவெடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு தெரியாது, இல்லை அது சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது எந்த கொடுத்தாலும் வந்த பிறகு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் கேட்டிருக்கிறோம். இன்னும் ஃபைல் வரல. ஹோம் செக்ரட்டரி வெளியே போயிருக்கிறாரு. வந்ததை நாங்கள் பார்த்து என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அங்கே சொல்லலை. இல்லை, அது சொல்லலை. எங்களுக்கு எதுவும் சொல்லலை. அதை பற்றி ஒன்று நாங்கள் பிரதமர் இன்னைக்கு இதில் வெளியூருக்கு போயிருக்காருல்ல, டெல்லியில் இல்லையா பிரதமர்? உயர்நீதிமன்றம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து மருத்துவ எச்சரிக்கை நடத்துங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளார இந்த நீட் தேர்வுக்கு ஒரு இல்லை, அதுக்குள்ள அது முடிவு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தமிழக அரசு முடிவெடுக்கும். அதில் சந்தேகம் கிடையாது. மாணவர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? எல்லாரும் உங்க மேல நம்பிக்கையோடு இல்லைங்க, மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன், தவறான செய்தி நாங்கள் தர முன்வரவில்லை. நீட் தேர்வு முடிந்த ஒரு தேர்வாகும். அந்த தேர்வின் முடிவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இருப்பது, மாணவர் பாதிப்பு இருப்பதன் காரணமாகத்தான் அது ஒரு நிவாரணம் தேடித்தான் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் என்றும் உடனடியாக ஒரு கருத்து சொல்ல முடியாது. அதற்காக எல்லா நடவடிக்கை மாணவர்களுக்காக நாம் பாடுபட்ட அரசானது, எடப்பாடியினுடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசானது பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதற்குள்ள மகிழ்ச்சியை நாங்கள் எந்த ஒரு இடம் எல்லியளவும் கிடைத்தாலும் ஒரு வெற்றி அடையும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து இன்று நாளை காலை தெரியும் என்று நம்புகிறோம். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போறோம். அதை தாண்டி இப்போ அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடையாது. ஏன்னா செப்டம்பருக்குள்ள மாணவர் சேர்க்கை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல் அது தொடர்பாக வேற ஏதாவது ஆகஸ்ட் 31 நம்ம ஆஸ் பர் எம்சி ரூல்ஸ் படி நம்ம ஆகஸ்ட் 31 நம்ம அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நம்ம உடனடியாக அப்பீல் செய்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். மூத்த வழக்கறிஞர்கள் சட்டமன்ற ஆலோசனை செஞ்சாச்சு. அட்வொகேட் ஜெனரல் வந்து இந்த கேஸை நம்ம அப்பீல் செய்யலான்ற ஒப்பீனியன் நேற்று இரவு 10:30 மணிக்கு கொடுத்துட்டாரு. அதனால இன்றைக்கு அதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மூத்த வழக்கறிஞர்களை நாங்கள் என்கேஜ் செய்து தமிழக அரசினுடைய இந்த நியாயமான நிலையை, கருத்தை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்துறோம். இது ஒரு அவசர வழக்காக எடுத்து நேர காலம் கருதி தொடர்ந்து டிராகன் பண்ணாம அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் கோரிக்கை வைக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில். விவகாரத்தில் வந்து மத்திய அரசு என்ன சொல்றாங்க சார்? மத்திய சுகாதாரத்துறையோ சரி இல்ல அது நம்ம லீகல்ல தானே போயிட்டு இருக்கு. சிங்கிள் ஜட்ஜு, அப்புறம் பெஞ்ச், இப்ப நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஜிஓ வந்து அவங்க எப்படி பார்க்கறாங்க? இல்ல அந்த கருத்து இல்ல அது கோர்ட்ல தானே இருக்கு. அதுல விஜயபாஸ்கர் சார், உங்கள்ட்ட இன்னொரு பொலிட்டிக்கல் क्वेश्चन. நேத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த சார் ஒரே உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்துவிட்டு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்த நேரலையில் பார்த்தோம். நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்களிக்க தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்துவதாகவும் இன்றோ நாளையோ முக்கிய முடிவு எட்டப்படும் என்றும் தம்பிதுரை கூறியிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசுகையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசாணை குறித்த மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.